இன்னொரு வீடியோ கிளிப்பும் நான் பார்த்தேன். இந்த வீடியோ கிளிப்ல என்னன்னா, அவரு இந்த கேரவான்ல போயிட்டுருக்காரு. ஏசிலாம் கீழ போட்டுவிட்டு, அவர் நிக்கிற கேரவான் இருக்குல்ல, அங்க இருந்து கீழ இருந்துலாம் ஏசி வருமாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப கூலா, இந்த அடிக்கிற வெயில்ல எவன் வெளிய போ முடியும் சொல்லுங்க? நம்ம உட்காந்துக்கிட்டு பாருங்க, இங்க போட்டு உட்காந்து நம்மளாலயே உட்கார முடியல வீட்டுக்குள்ள உட்காந்து. அடிக்கிற வெயில்ல எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அவர் மக்கள சந்திக்க போறாரு. ஸோ அப்படி சந்திக்க போறப்போ, அந்த ஏசிலாம் கண்டிப்பா தேவை. மேட்டருக்கு வருவோம். இப்போ அவரு போயிட்டு மக்களுக்கெல்லாம் கை கட்டிட்டே போயிட்டு இருக்காரு. ரோட் ஷோன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட் ஷோ பண்றாரு. இந்த ரோட் ஷோ பண்ணும்போது ஒரு விஷயம் நடக்குது. ஒரு அபூர்வமான நிகழ்வு நடந்துச்சு. இது என்ன நிகழ்வுன்னு பார்க்கும்போது நானே அதிர்ந்து விட்டேன். இப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஒரு மரம் இருக்கு பக்கத்துல. இவங்கள அணில்னு சொல்றாங்க. அது நாங்க அணில் தான்டா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காகவே மரத்துல ஏறி தவி குதிக்கிறாப்ல. அப்படியே அணில் மாரியே குதிக்கிறாரு. எனக்கு ஷாக்கிங். இது ஒரு ஏதோ எடிட்டிங். இது அஜித் விஜய் வந்து கிண்டல் பண்றதுக்காகவும், டிவிகா தலைவருடைய அந்த மரியாதையை குந்தகம் விளைவிக்கிறதுக்காக அந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். ரியல். அவங்க அணிலாக மாறுறதுக்கு ட்ரை பண்றாங்க. நீங்க என்னடா சும்மா சும்மா அணில் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க உண்மையிலேயே அணிலா மாறிக்கிட்டு இருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல ஏறி குதிச்சுட்டு இருக்காங்க. கேட்ட மூடுனாங்க அப்படின்னா, கேட் மேல ஏறி குதிக்கிறாங்க. அது கேட் பத்தல ஏற முடியல அப்படின்னா, பக்கத்துல இருக்க மரத்து மேல ஏறி அந்த கேட் மேல இறங்கி அந்த வளாகத்துக்குள்ள இறங்குறாங்க. அது ஒரு காலேஜ்ல நடக்கிற ஃபங்ஷன். அந்த காலேஜுக்குள்ள இறங்கி பார்க்குறாங்க. சூப்பர். அணில்கள்லாம் ஒண்ணு சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக பல விஷயங்கள் பண்றாங்க. இன்னமும் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏர்போர்ட்ல அவர் வராரு. தனி ஃபிளைட்ல வச்சு கூட்டி வந்திருக்காங்க. ஸோ அவர் பாதுகாப்பு. ஒருத்தர் கேரவனுக்கு மேல ஒருத்தன் இறங்கி குதிச்சு சல்யூட் ராம்ராஜுக்குன்னு சொல்றான். அவனை பாதுகாக்க முடியாத இந்த பாதுகாப்பு படை எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. இவருக்கு எதுக்கு ஜெட் தானே, ஜெட் பிரிவு பாதுகாப்புன்னு நினைக்கிறேன். வீட்டை விட்டு வெளியே வர வரைக்கும் தான் பாதுகாப்பா எனக்கு இன்னும் புரியல. இல்லை வீட்டுக்குள்ள மட்டும் தான் பாதுகாப்பான்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மரத்துல இருந்து அணில்கள்லாம் வராது. அடுத்து இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாளைக்கு விண்வெளியில இருந்து கூட இறங்கலாம். சேட்டலைட்ல இருந்து ஒரு கயிறு போட்டு இறங்கி தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு போய் திருப்பி சேட்டலைட்ல போய் உட்காருவாங்க. ஏன்னா இவரோட வந்து உலக நாயகன் ஆயிட்டார்ல கமல். இவர் தானுமே அவர் தூக்கி ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. இவர் இப்போ தான் உள்ள வந்திருக்காரு. ஸோ இவர் கொஞ்ச நாள்ல போய் ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. சரி, ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள போவோம்.